Hi guys, welcome to Native Indian Vlogs. ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப் தான் இது. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு ஸ்டவ் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து என்னோட சின்ன ஆஃபீஸ் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபேன் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா 20 years ஓல்டு. இது எங்கள் தாத்தா காலத்தில் இந்த ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஒரு விகார்ட் பிராண்டோட ஒரு பெடஸ்டல் ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்க இதில் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பேக்கிங்ல சூப்பராகவே இருக்கு. நல்லா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்துட்டு எந்த இடத்துலயும் இந்த சைடு டேமேஜ்னு சொல்ற அளவுக்கு இல்ல மாதிரி சூப்பரா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இதுலயே வந்துட்டு கேரண்டி அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன மாடல், என்ன ஸ்பீட், எந்த ஸ்பீட்ல வந்துட்டு போகும் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடல் வந்துட்டு எஸ்பெரா STS Plus 40 சென்டிமீட்டர் இருக்கும். 1350 RPM வந்துட்டு இதுல சுத்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 360 டிகிரி வியூ. பேக்கிங் மட்டும் நான் சொல்றேன். ஸோ இது வந்து வாவ் சூப்பரா இருக்குல்ல. ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக் 3 பிளேடோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 டைப் ஆஃப் மேல நெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வி காட் பிளாக்ல இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. பிளேடு ஒன்று தான், பட் அதுக்கு சூப்பரா பேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதனால கிளிப் டைப்னு நினைக்கிறேன். கிளிப் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது கூட மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பின்னாடி வர்றது, இது வந்துட்டு முன்னாடி வர அந்த நெட்டு. இந்த ஒரு பெல்ட்டும் அது 2 கம்பைன் பண்றதுக்கு, அந்த நெட்டை கம்பைன் பண்றதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது கூட அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல வர இந்த சென்டர்ல வர டியூப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நாம் போட்டு நம்ம வந்துட்டு கிளச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இதுதான் அதோட மோட்டார். அதையுமே சூப்பரா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பார்ட்டுக்குமே வந்துட்டு அவங்க சூப்பரா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த விதமான டேமேஜஸும் இல்லாத அளவுக்கு எல்லா ஃபேன்லயும் இருக்கிறது. பிளஸ் இது வந்துட்டு மோட்டார். ஸோ இதுல நம்ம வந்துட்டு ஒன்னொன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு கொடுத்துருக்க நாம், அதுக்கு கொடுத்துருக்க எக்ஸ்டெண்ட் பண்ற இது, கீழே வந்துட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. இந்த மோட்டரோட ஸ்பீட் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1350 RPM வந்துட்டு ஓடும். பிளஸ் இதுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபேன்லயும் இருக்கிற மாதிரி 0, 1, 2, 3 அதோட ஃபேன் ஸ்பீட் வந்துட்டு இதுலயே கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் நம்ம வந்துட்டு பிளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிடும். இதை நம்ம வந்துட்டு ஒன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படிங்கிறது காட்டுறேன். இதுல கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நான் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான இது மட்டும் நானே முன்னாடியே பண்ணிட்டேன். இது கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன நாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு உள்ள போட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து டைட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு பெரிய நாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். ஸோ இது தனியா இருந்தது. ஸோ இது கூட போட்டு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கணும். இது ஃபுல்லா ரொட்டேஷன் டைப் தான். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இதை நீங்க லூஸ் பண்ணி விட்டுட்டு உள்ள அப்புறம் டைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஆயிடும். ஸோ இதுல கிளச் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது கூட போய் செட்டில் ஆகும். ஸோ இதை வந்துட்டு பார்த்து நம்ம வந்துட்டு உள்ள கொடுத்துட்டு பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணிக்கிறது தான். இந்த ஸ்க்ரூ போட்டு ரொட்டேட் பண்ற மாதிரி தான். நீங்க ஒன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு டைட் ஆகணும்னா இது வந்துட்டு நீங்க நல்லா
ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே அதை டைட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இந்த சென்டர்ல ஒரு சின்ன கம்பிய மாதிரி பாத்தீங்க இல்லையா, அதுக்குள்ள வச்சு நம்ம வந்து இந்த நாம்பை வச்சு நம்ம நல்லா லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபேனோட வெயிட்டுக்காக அது அப்படியே உள்ள இறங்கும். ஸோ அதனால இந்த ஒரு ரொட்டேட்டர் வச்சு நம்ம நல்லா லாக் பண்ணிட்டோம்னா இந்த ஃபேன் வந்துட்டு டேபிள் ஃபேன் இல்லாம ஸ்டாண்டிங் ஃபேனுக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும். டேபிள் ஃபேன் அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த நாம்பு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதை இந்த மோட்டாரோட சேர்த்து இங்க நம்ம கிளச் பண்ணா போதும். இந்த ஒரு கம்பி வந்துட்டு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நான் டேபிள் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண கிடையாது, இது ஸ்டாண்டிங் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இது நம்ம லைட்டா டைட் பண்ணாலே போதும். ஸோ இது வந்துட்டு பாருங்க சூப்பர் ஸ்பீட்ல ஃபர்ஸ்ட் இதுல ஓடுது, செகண்ட் அண்ட் தேர்ட் சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்துட்டு இது பிளாஸ்டிக் பாடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இது அசம்பிள் பண்றதுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சதாவே தான் இருக்கும். ஜஸ்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க பாத்துக்கலாம். என்னன்னா இந்த மோட்டாரை வந்துட்டு கரெக்டா இது பிளேடுக்குள்ள சுத்துறதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இதை ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா சூப்பரா ஸ்பீடா சுத்தும் போது வந்துட்டு ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக மேல இதுலயே இருந்தது. ஸோ இதை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு எந்த ஆங்கிள் வேணாலும். ஓகேங்களா? ஸோ இந்த மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடிதான் நான் வந்துட்டு செட் பண்ணேன். இந்த ஹேண்டிலையும் சரி, இந்த மேலே இருக்க அந்த ஃபேனோட இதையும் சரி, இப்படிதான் நான் வந்துட்டு செட் பண்ணேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் இது வந்துட்டு ஓடுது. ஒர்க் ஃபார் மீ.